Juicy, spark the happiness. Quench the thirst, natural. Something is wrong. நம்ம இங்க போயிடலாம் வேணும். Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் 2 கூடியவன் 2 பேரும் 3ஆம் வீட்டில் இருந்தார்கள். இது ஆல்ரெடி பிரச்சனைங்க. ராசிநாதனும் 2 கூடியவனும் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் வக்கரமாகிறார். பல நேரங்களில் இல்லூஷன்ஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது. இல்லூஷன்ஸ் அது என்ன? இல்லூஷன்னா தோற்றப்பிழை என்று பொருள். அதாவது ராசிநாதன் 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஆனால் டாக்டர் ஏதோ ஒன்று சொல்லிடுவான். சொன்னாங்கிறதுக்காக ரொம்ப வீக்னஸாகவே ஃபீல் பண்ணுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க சார், உங்கள் பிபி வேறு ரொம்ப லோவாக இருக்குது. உடனே பார்த்து பயங்கரமாக ஓஹோ நமக்கு லோவாக இருக்குது பிபி, நம்ம இப்போ மயக்க போட்டு கீழே விழுக போகிறோம். இவங்களே கற்பனை பண்ணிக்கிறது. ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. உடம்பை பார்த்துக்கு தெரியும். சில பேர் தொட்டதுக்கெல்லாம் மாடி படிக்கட்டு ஏறின வந்து சார் பார்த்தீங்களா சார் 150 100 பிபி அதிகமாக இருக்குது சார். நீங்கள் மாடி படிக்கட்டு ஏறிட்டு செக் பண்ணால் அப்படி தான் சார் காட்டும். கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடிக்க சரியாயிரும். பல நேரங்களில் ராசிநாதன் உடலை பற்றிய கவலைகள், நாம எடுத்துக்கொள்ளும் கவலைகள். டாக்டர்ஸும் அதுக்கேற்ற மாதிரியே தான் சொல்கிறாங்க. காலையில் எழுந்தவுடன் 4 வாழைப்பழம் தின்றுவிட்டு 2 பேரிச்சம்பழத்தை தின்றுவிட்டு நான் என்ன மெங்கியா பிடிச்சதை சாப்பிடுங்க சார். பிரச்சனை என்னென்னா ஓவராக படித்தா இதுதான் ப்ராப்ளம். இந்த ஓவராக டாக்டர் பக்கத்தில் போனீங்கன்னா நமக்கு நல்லது சொல்கிறேன் பேர் வழின்னா நம்மளை இன்னும் வீக்னஸ் ஆக்கி விட்ருவாங்க. வீட்டில் போய் பழைய சாப்பிட்டு சார் ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக ஒரு நாள் எவ்வளோ நேரம் நான் தூங்கணும், ஆமாம் உடம்பு போய் தூங்கணுன்னா தூங்கிட போகுது. அதே தூக்கம் வந்தால் தூங்க போகுது. எதுக்கு சார் இந்த ராசிநாதன் கால்குலேட்டர்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறது மொபைலில். எல்லார் மொபைலையும் பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸ் வச்சுருப்பான். எதுக்கு வச்சுருக்கானே தெரியாது. அப்போ போய் எடுத்து 20,000 ஸ்டெப்பு நடந்துட்டேன். இல்லைன்னா நீ நடக்க மாட்டேன். எதுக்கு இந்த படம்? நிறைய நேரங்களில் நம்ம நடக்கிறதே இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த நடையை கவுண்டிங் பண்ணி ஓகே இன்றைக்கி 50,000 டார்கெட் நடந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சார், அவர் ஒரு ஆட்டோ வச்சுருக்காரு. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா நான் ஓடிட்டே இருக்குது. அப்புறமா ஸ்டெப்ஸ் எடுத்து பார்த்தோன்னா 25,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டார். என்னண்ணே காலிலேருந்து பிஸியாக இருக்கேங்கிறீங்க, ஜாலியாக வேக்கிங் போயிருக்கீங்க. இது லூத்து பை மொபைல் இது. ஆட்டோ ஜெர்க்காகும் போதெல்லாம் ஒரு ஸ்டெப்புன்னு கவுண்ட் எடுத்துக்கிறது. சில பேர் வாட்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வைப்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? 15 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வைப்பான். எதுக்கு தான் ஃபாஸ்ட்டாக ஆகுதுன்னா ஒவ்வொரு டைமும் எனிவே நீ கழிச்சிட்டு தான் பார்க்க போகிறேன். மணி ஆக்சுவலாக 11:45, இப்போ 12. இது தப்பாக கட்டுது. 15 நிமிஷம் ஃபாஸ்ட்டு. அவனே கேட்டு போகிறான். அவனே சொல்லுவான் அப்புறம் எதுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், சும்மா வச்சுக்க வேண்டியதான். அதாவது இவரை பார்த்து ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிறாராம். ஸோ இப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துலேருந்து வக்கரம் பெறும்பொழுது இல்லூஷன்ஸில் மாட்டுறீங்க. அந்த இல்லூஷன்ஸ் கிளாரிஃபை ஆகும். அப்படியா, அப்போ எனக்கு ஒன்றும் ஆகாதா? உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போய் ஜாலியாக இருங்க சார், போங்க சார். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டாக்டர் தான் சொன்னாங்க இது இப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அல்சர்லாம் பெருசாகி வயிறுலாம் ப்ராப்ளம் ஆயிருன்னு சொன்னாங்க. இது இப்படியே பெருசாகிற அளவுக்கு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? போய் வேலையை பாருங்கள். அது நிறைய நேரங்களில் நம்மளே உடலை பற்றி நிறைய கற்பனைகள். இன்றைக்கி எவ்வளோ கலோரி சாப்பிட்றோம். ஒரு பர்கர் விளம்பரத்தில் பார்க்குறது, இது சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ கலோரி, இதை சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ கலோரி. ஆமாம், ஒரு பார்த்து தான் ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடுவார். எதையாவது ஒன்று சாப்பிட வேண்டியதானே. எதுக்கு இந்த படம்? ஸோ பிரச்சனைகள் என்னவென்றால் நாம் உடலை பற்றி கொண்டிருக்கும் அதீத நம்பிக்கை. ஒரு குரங்கு இருந்தது நண்பர்களே, ஒரு குரங்கு. அந்த குரங்கு போயிட்டுருக்கு. ஒரு நல்ல பாம்பு ஒன்று வருது. அந்த நல்ல பாம்பு அந்த குரங்கை கடிக்க வருது. இந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா அந்த நல்ல பாம்பு கை மேலே சுற்றிக்கிச்சு. அந்த நல்ல பாம்பு பல நேரங்களில் மனிதர்கள் இப்படி தான். அந்த நல்ல பாம்பு சுற்றின உடனே அது பயந்துக்கிட்டு அது தலையை பிடிச்சி அமுக்கிச்சு. இந்த குரங்கு கையை எடுத்துட்டா என்ன பண்ணும், இந்த நல்ல பாம்பு படம் எடுத்து கடிச்சிரும், குரங்கு செத்துரும். அப்போ குரங்கு என்ன பண்ணிச்சு, அந்த தலையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டே போகுது. போய் வந்தவங்கள்ட்டெல்லாம் காட்டுது. அதோட அப்பா அம்மா நண்பர்கள் எல்லாம், என்னடா இது கையில் பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்கு, நீ பாம்பு தலையை வேற பிடிச்சிருக்க, கையை எடுத்துடாதரா, எடுத்துனா கடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் எக்குத்தப்பாக மாட்டிக்கிட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, கடவுளே காப்பாற்று. மத்தியானம் வரைக்கும் சுற்றிட்டே இருக்குது சார். அது வாயை பிடிச்சிக்கிட்டே இப்படி சுற்றிட்டே இருக்குது. சரி, மத்தியானமாக போய் கடைசியாக அந்த ரமணா படத்து விஜயகாந்த் மாதிரி கடைசியாக நான் போகிறேம்மா, என் பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்கோமா அப்படின்னு அந்த குரங்கு அதோட ஒய்ஃப் கிட்ட அதோட குழந்தைங்கள்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு சாவு போகிறது தான். கையை எடுத்தால் செத்து போக இருந்தால் அவ்வளோதான். கையை எடுத்துச்சு பாருங்க, பாம்பு கழுந்து கீழே விழுந்துருச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுது அது செத்து 6 மணி நேரம் ஆகுது. இது ஒரு அமுக்குச்சு இல்லை, அப்பயே செத்து போச்சு. பிரச்சனை என்னவென்றால் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், இல்லாத ஒரு ப்ராப்ளத்தை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்து கூட பிஸி ஆகிட்டு இருக்கோம். அது பாம்பு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது நம்மளை பார்த்து பயந்து பிராணமே போயிடுச்சு அதுக்கு. பிரச்சனை என்னவென்றால் ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது, வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உடலை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.
சார் நான் என்னமோ நினச்சேன் சார், நான் வாழ்வினானே தெரில சார். இப்படி சொன்ன பேஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். 2 குளிர் 3ஆம் வீட்டில் மறைந்து வக்கரமாகும் பொழுது படிப்பே வராதுன்னு சொன்னவங்கலாம் 12th வரைக்கும் படிக்கவே இல்லை சார். திடீர்னு காலேஜ் போய் திடீர்னு சக்தி கொடு அப்படி பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சு. எது நீயா படிக்கிற ஒரு வெறி வந்துடுச்சு, அவ்வளோதான். நீர் இருக்கிறதே நண்பர்களே, நீர் தரையில் இருக்கும் வரை தண்ணீரில் சாக்கடையில் இருக்கும் சேற்றில் கலந்தாடும். ஆனால் அதற்குள் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்து விட்டால் உயர உயர பறந்து தொட முடியாத இடத்திற்கு சென்றுவிடும். அந்த வெப்பம், இந்த சூடு வரணும். இந்த சூடு வந்துருச்சுன்னா நீங்கள் பிறகு அந்த சூடு வரப்போகுது, அதான் நடக்கும்போது. ஆகையினாலே மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலன்களை பெறப்போகிறீர்கள். உடம்பை பற்றிய, படிப்பை பற்றிய, தன லாபங்களை பற்றிய ஒரு கிளாரிட்டி என்பது கிடைக்கும். வென் விஷன் இஸ் கம்மிங் தென் இல்லூஷன்ஸ் எல்லாம் போயிடும். நிறைய பேர் இன்னும் இல்லூஷன் பின்னாடி சுற்றுறவங்களாம் கிராமத்தில் தான் இருக்கான்னா சிட்டியில் அதோட நிறையா இருக்கான். என்னன்னே தெரியல சார், நைட்டு படுத்தா இல்லை சார், கருப்போ ஒன்று மேலே சுற்றிட்டே இருக்குது சார், என்ன வேணுங்க, ஏதாவது ஒரு கற்பனை. நிறைய பேய் படம் பார்க்குறது, அதை நினச்சிக்கிட்டே படுக்கிறது, நைட்டெல்லாம் எல்லாரும் பீதியாக்கி இல்லூஷன் எங்கே போனாலும் இல்லூஷன், மாயை. இவர்களாக ஒன்று நினைத்துக் கொள்கிறார்கள், இவர்களாக ஒன்று கற்பனை செய்து கொள்கிறார்கள். ஒரு ராஜா கிளம்புகிறார், கிளம்பும் பொழுது என்ன ஆகிடுது, ஏற்ற மாதிரி ஒருத்தர் வரார், அவரை பார்த்துட்டு போகிறார். போனவுடனே அவருக்கு அந்த பிஸ்னஸ் டீல் முடியவே இல்லை. அமைச்சர் சொல்கிறாராம், ராஜா நீங்கள் காலங்காத்தால் அவன் மூஞ்சில் போய் முழிச்சிங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த காரியமே விளங்கலை. இனிமேல் போகும்போது அந்த குதிரைக்காரன் அவர் முகத்தில் முழிக்காதீங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு. அதுக்கு ராஜா சொன்னாராம், அப்படியா இப்போ என்ன பண்ணிடலாம் அமைச்சரே, என்ன பண்ணலான்னா வேலை விட்டு தூக்குங்க, இப்படிப்பட்ட அமங்கலம் பிடிச்சவங்களாம் நம்ம கூட எதுக்கு இருக்கணும், துரதிர்ஷ்டசாலி, அவனை மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு விளங்காது. அதுக்கு ராஜா சிரிச்சுட்டே சொன்னாரான், கரெக்ட் பார்த்தீங்களா, நான் அவன் மூஞ்சில் அவன் முழிச்சதால், அவன் மூஞ்சில் நான் முழிச்சதால எனக்கு பிஸ்னஸ் தான் போச்சு, என் மூஞ்சில் அவன் முழிச்சதுனால அவனுக்கு வேலையே போச்சு. உண்மையிலே மிகப்பெரிய துரதிர்ஷ்டசாலி நான் தானே, நியாயமாக நான் தான் அரண்மனையில் இருக்கக்கூடாது. பல நேரங்கள் நாம் ஒரு சொல்கிறோம், யாரையாவது ஒருத்தர் அவர் ராசி இல்லை அதனால தான் விளங்கலன்னு சொல்கிறோம், அவரை தண்டிச்சிட்டிங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் மூஞ்சியை பார்த்து அவருக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. அப்போ நீங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய துரதிர்ஷ்டசாலி. மகர ராசிக்காரர்களை இல்லூஷன்லேருந்து வெளியே வாங்க, பொழப்பை மட்டும் பாருங்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், தினம் வேர்வை தீர உழைத்திடுவோம். ஒன்றே ஒன்று மைண்டு, செய்யும் தொழில் தான் தெய்வம். இதெல்லாம் வெறும் இல்லூஷன். யாரை பார்த்தும் யாருக்கு ராசி கிடையாது, எதுவுமே ராசியும் இல்லை, ராசி இல்லாமையும் இல்லை. உலகம் நம்மை கண்டு சிரிக்கிறது நண்பர்களே. நான் பாடுற கூத்தெல்லாம் பார்த்து சிரிக்குது. பேய் இல்லை, பூதமும் இல்லை, எதுவும் இல்லை. நாம் வேலை பார்க்காமல் இருக்க ஒரு காரணம். ஏன் வேலைக்கு போல, அது 7.5 சனி சார். ஒரு 10 வருஷமா ஆமாம், 7.5 சனி முடிஞ்ச ரிலீவிங் பீரியட் ஒரு 2 வருஷம் சார் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசு, 45 சார். 35 வயசில் முடிவு எடுத்துருக்கீங்க. ஆமாம், அப்போ இந்த 10 வருஷம் அப்படி திண்ணை மேலே தான் சார் உட்காந்துருந்தேன். திண்ணை மேலே உட்காந்துருந்தியா? நிறைய பேர் இப்படி தான் ஆயிடுறாங்க. கிரகங்கள் உங்களை யாரும் வேலைக்கு போகாமல் இருக்க சொல்லலை, இல்லூஷன்ஸை தூக்கி அந்த பழியை தூக்கி போடாதீங்க. ஆக மகர ராசிக்காரர்கள் சிறப்பு. கேள்விப்பட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அளவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.